நான் திருச்சியில் 2 பெரிய கடையில் வந்து நகைக்காக பணம் கட்ட ஆரம்பித்தேன். ஒரு கடையில் வந்து நான் கட்டுற பணத்துக்கு அந்த நகையாகவே என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். ஆனால் இன்னொரு கடையில் வந்து என்னென்னா, நான் 5000 கட்டினேன்னா அந்த 5000 என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். இது மாதிரி தான் இருந்துகிட்ருந்தது. அப்படி கட்டும்போது எனக்கு எது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னா, நான் கட்டின பணத்துக்கு நகையாக என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆனது தான் எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு 15 மாதம் கழித்து வாங்கும்போது நகையோட விலை இதுவரையும் நான் வாங்கினப்ப அதிகரித்து தான் இருந்தது. அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நகை கடையிலையும் நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுக்குற கிஃப்ட் நம்ம வாங்கிக்கணும். ஆனால் நான் சொன்ன அந்த நகையாக என்னோடய அக்கௌண்ட்டில் ஏறுதில்ல, அந்த கடையில் எப்படின்னா, இப்போ நான் 5000 கட்டினா அதுக்கு எனக்கு 2000 வந்து கிஃப்ட் வவுச்சர் உண்டு. அந்த 2000 நம்ம பொருளாக வேணால் வாங்கிக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச பொருளாக கூட அந்த கடையிலேயே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் நகை எடுக்கிறேன்ல கடைசியாக, அப்போது வந்து அந்த 2000 நம்ம அந்த நகையிலே கூட கழிச்சிக்கலாம். நம்ம அதை கிஃப்டாக வாங்கியே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சில கடையில் அதை கிஃப்டாக தான் வாங்கி ஆகணும். நமக்கு அந்த கிஃப்ட்டு யூஸே இருக்காது. நம்மக்கிட்ட ஏற்கனவே அது இருக்கும், அந்த குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் அந்த கிஃப்டானது. அது வேஸ்ட்டு தான். ஆனால் அதுவும் நமக்கு 2000 நமக்குங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். அதுவும் நமக்கு சேரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நகைக்கு நீங்கள் சீட்டு பணம் கட்டுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, 1க்கு 2 கடையாக நல்லா விசாரித்து நீங்கள் கட்ட ஆரம்பிங்க. அதில் உங்களுக்கு எப்படி கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் நல்லா யோசித்து கேட்டு அப்புறமா சேருங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில கடையில் நான் வந்து எனக்கு அனுபவபூர்வமாக சொல்கிறேன். ஒரு சில கடையில் டிசைனே இருக்காது. ஆனால் நம்ம சீட்டு கட்டிட்டோங்கிறதுக்காக இது அதுக்கு நம்மக்கிட்டேருந்து காசை பிடுங்கணுங்கிறதுக்காக டிசைனே இல்லாத அந்த நகைக்கு போய் இங்கே வந்து இல்லைங்க இதுக்கு வந்து 18% மேலே வேஸ்டேஜ் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த டிசைனுமே இருக்காது. நம்ம எடுக்கிற நகையெல்லாம் இல்லை இதுக்கு வேஸ்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில கடையில் நிறைய நல்ல குவாலிட்டியானது தான், அதே இந்த KDM உள்ளது தான், எல்லா அக்மார்க் முத்திரை எல்லாமே இருக்கும். அங்கே வந்து டிசைன் கம்மியாக, அந்த நகையில் டிசைன் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரிஜினலாகவே 18% தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுப்பாங்க. அதனால் நகை வாங்கும்போது நிறைய கடையை விசாரித்து எந்த கடையில் சேர்ந்தால் நமக்கு பெனிஃபிட் அதிகங்கிறத பார்த்து சேருங்க. என்னை பொறுத்த வரையும் நான் அந்த 2 கடையில் எனக்கு வந்து மங்கள் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஜோய் ஆலுக்காஸில் தான் வந்து பெனிஃபிட்டுமே கிடையாது. அதனால் அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கும். நீங்களாக உங்களுக்கு எது சிறப்பாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேர்ந்துக்கோங்க. நன்றி.